வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடல்கள் பாட அருள்தி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேட்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அந்த கொடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை புணர்தல் இயக்கமாகி நீதி நெறி புணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாமே குருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேனப்போ கண்ட பலன் எனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. நன்றி. வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேவை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதர் 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும், தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞான களஞ்சிய கவி. இறை நிலையை விளக்கும் தொண்டு செய்து கடமை ஆற்றுவோம். தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைப்பொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. ஐயம் இன்றி அனைவரும் இவரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஒரு சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்திவிட்டதிந்த நாள் செய்யவுள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். சீரிய தொண்டாற்றுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறைநிலையை விளக்கும் தொண்டு செய்து கடமையாற்றுவோம். தொண்டு என்பது மற்றவருடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கின்ற செயல்பாடுகள். அன்னதானம், கல்வி தானம், மருத்துவ தானம், இப்படி பல சேவைகள் சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் மருத்துவ முகாம்கள் மூலமாக நோய்கள் தீர்ந்துவிட்டனவா? இல்லை. கல்வி உதவியின் மூலமாக அறியாமை நீங்கிவிட்டதா? இல்லை. அன்னதானங்களின் மூலமாக பசி உலகத்தில், வறுமை உலகத்தில் நீங்கிவிட்டதா? இல்லை. அப்போ எல்லாவற்றையும் ஒரு சேர நீக்கக்கூடிய ஒரு தொண்டு உலகத்தில் உண்டு என்றால் அதுதான் ஆன்மீக தொண்டு. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் என்றார் பாரதியார். ஏனென்றால் இதுதான் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. The remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. இந்த அறிவை தந்துவிட்டால் அவரவர் வாழ்க்கை அவரவர்களை சீர்படுத்திக் கொள்வார்கள். சீர்திருத்தம், நிர்வாகம், கண்காணிப்பு, பாதுகாப்பு, பகிர்ந்தளித்தல், நீதிமன்றங்கள், இராணுவம் எதுவுமே தேவை கிடையாது. அவரவர் கடமையை செய்து தனக்கு வேண்டியதை பெற்று தனது உள்ளதை மற்றவர்கள் அளித்து ஒரு சோசியல் பேங்கிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், உலக வளம் அனைத்தையும் பொது உடைமை ஆக்கிவிட்டால் இங்கே பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு தேவையான அறிவை அளிப்பதை விட வேறு சிறந்த தொண்டு எது இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லா சிக்கல்களுக்கும் ஒற்றை விடை, ஒற்றை தீர்வு தான் ஆன்மீக தொண்டு.
அதை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தின் ஒரு பிரிவு அந்த கடமையை செவ்வனே ஆற்ற தவறிக்கொண்டிருக்கின்றன. அதனால் உலகத்தில் வறுமை, நோய், பகை, யுத்தம் வரைக்கும் எல்லா வகையான இடையூறுகளும் மக்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எல்லோருக்கும் விடுதலை கிட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு உன்னதமான தொண்டுதான் ஆன்மீகம். இறைநிலையை விளக்கும் தொண்டு செய்து கடமை ஆற்றுவோம். தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திருநடனம், மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. அதாவது எதை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு, அந்த விளைவை தவிர்க்க முடியாது என்பதை மக்கள் மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். இந்த விளக்கத்தை தெளிவாக அறிவியல் பூர்வமாக தந்துவிட வேண்டும். அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையின் செயல் திட்டம், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்காக அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் சொல்லுகின்றோம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று. அப்புறம் ஏன் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்துல ஒரு நாள் கூடுதலாகிறது? அப்ப நாம் சொல்லுகின்ற கணக்கை விட ஒரு துல்லியமான கணக்கை இந்த பூமி அடிப்படையாக வைத்துத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த துல்லியம் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத ஒரு மிக துல்லியமான இயக்கம். அதுதான் சீர்மை, தெய்வத்துடைய அரசாட்சி. அதாவது பரமண்டலத்தில் உம்முடைய ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள் என்று பைபிளில் ஒரு வசனம் உண்டு. இவ்வளவு எண்ணற்ற இயக்கங்கள் எங்கேயாவது விபத்து நேர்கிறதா? இந்தியாவில எல்லாம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அதுல தினத்துக்கு எத்தனை விபத்துகள்? ஆனா 1050 மைல் வேகத்துல ஓடுது இந்த பூமி. இது போல் ஒவ்வொரு கோளும் எண்ணற்ற வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதாவது சமீபத்துல 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன என்று ஒரு மாசமா யூடியூப்ல நிறைய பேர் சம்பாதிச்சிட்டாங்க. அது அன்றைய தினம் சென்னையில பிளானட்டோரியத்துல ஏகப்பட்ட கூட்டம் கியூ நிற்கிறாங்க. அதுக்கு உடனே ஊடகங்கள் எல்லாம் போய் எப்படி பார்த்தீங்களா, என்ன அனுபவம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ. எங்கெங்க பார்க்க முடியல, ஒரே ஒரு பிளானட்ல பார்க்க முடிஞ்சதுன்றாங்க. அடிமுட்டாள்களா, இந்த பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஓடுற வேகத்துல ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்ற நேரம் ஒரு பைக்கோ செகண்ட் நேரம், அது யாரோ ஒருவர் காண்பது அரிது. இது என்னவோ திரைப்படம் காட்டுறது போல நீங்க வரிசையில் நின்றுட்டு போய் பார்க்குற அளவுக்கு அதை காத்துட்டு இருக்கணுமா வரிசையில் நின்றுகிட்டு? அப்ப மக்கள் மத்தியிலே கல்வி இருக்கிறதே தவிர இயற்கை பற்றிய ஏதாவது அறிவு இருந்தா போய் கேள்விப்பானா? அது மட்டும் அல்ல, எந்த டெலஸ்கோப், சாதாரண பிளானட் வச்சிருக்க டெலஸ்கோப் எல்லாம் போட்டோவை தான் காட்டுவாங்களே தவிர நேரடியாக எந்த இதையும் காட்ட முடியாது. ஏன்னா பூமியிலிருந்து நாம் பார்க்கிறோம். எந்த டெலஸ்கோப்பாக இருந்தாலும் பூமியிலிருந்து தான் பார்க்கிறோம். அப்ப நமக்கு நேராக எந்த கோள் இருக்கிறதோ அதை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர பூமியின் மறுபக்கத்தில் உள்ள கோள் நீங்க பார்க்க முடியாது. அது ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்க 24 மணி நேரம் கண்காணிப்பாங்க.
அது சில போட்டோ எடுத்து வச்சு நம்ம காட்ட முடியுமே தவிர நாம நேரடியாக அதை பார்க்க முடியாது. ஒவ்வொரு சனமும் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். மீண்டும் அதே காட்சி வருமானு சொல்ல முடியாது. இதுதான் பிரபஞ்சத்தின் இயக்க சேர்மை. இது போல எத்தனை எண்ணற்ற இயக்கங்கள் ஒரு விபத்து இல்லாமல் எல்லாமே ஒரு இயக்க சீர்மையோடு நடந்து கொண்டிருக்கிறதே, அதே போன்ற ஒரு தெய்வ நீதி, அனைத்தையும் ஆள்கின்ற இறைவனின் அதே அறிவு என்னிலும் செயல்படுவதாக. அதாவது அனுபவங்களால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நான், மனம் என்ற இயக்கத்தின் மூலம் மூளையில் தோன்றுகின்ற எண்ணங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான், இந்த அனுபவங்களை கழித்து இறை நீதியை மட்டுமே உணர்ந்து அதன்படி மட்டுமே செயலாக்கக்கூடிய ஒரு கர்ம யோகியாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்குத்தான் பிரார்த்தனை செய்யணும். என்னிலும் நடப்பதாக என்று அந்த யோகத்தை, அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் அனைத்தும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இலவசமாக கிடைக்கும் என்கிறார் இயேசுபிரான். என்ன தேவை? அதாவது மனம் என்ற எல்லைக்குள் சிக்கியிருக்கின்ற வரைக்கும் நமக்கு எவ்வளவு கிடைத்தாலும் போதும் என்று மனசு சொல்லவே சொல்லாது. யதார்த்தமா உலகத்தை பார்த்தாலே தெரியும். உயர்ந்த பதிவு வகுத்தவர்கள், கோடிக்கணக்கான செல்வங்களை குவித்தவர்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை நன்மதிப்பு பெற்றவர் அல்லது ஆளுமை பெற்றவர்கள், இப்படி யாருக்காவது ஒரு நிறைவு வந்திருக்கிறதான்னு பாருங்களேன். நாம் அந்த இடத்தை எட்டிவிட்டாலும் அதே நிலைமைதான் நமக்கும். பிறகு அதை நோக்கி என்ன ஆசை? அதனால் இது எது அறிய முடியாதது என்றால், எதை இந்த உலகம் அறிய முடியவில்லையோ அதுதான் உலக மகா சாதனை. அப்ப எதை ஒரு மனிதனால் எட்ட வைக்க முடியாதோ அதை எட்ட வைப்பதுதான் உலக மகா தொண்டு. அப்படி இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை மதித்து வாழக்கூடிய மனம் அமைந்துவிட்டால் இந்த வாழ்க்கையே தெய்வீகம். ஏன்னா இறைவன் எப்படி எல்லா இடத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றானோ அதே நீதிப்படி, அதே ஒழுங்கமைப்பின்படி, அதே நன்மைகளை பெறக்கூடிய வகையிலே நான் வாழத் தொடங்கிவிட்டால் இதைவிட பேரின்பம் வேறொன்றும் இல்லை. அதனால் தெய்வம், உயிர், ஜீவகாந்தம், திருநடனம், மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல்களை ஏற்றது. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஒரு சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். உண்மை தெய்வம், உயிர், அறிவு உணர்த்திவிட்டது இந்த நாள். உண்மை தெய்வம், உயிர், அறிவு உணர்த்திவிட்டது இந்த நாள். செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். சீர்மை என்றாலே இயற்கை விதி, தேவநீதி என்று பொருள். அப்ப சீரிய தொண்டு என்றால் அந்த இறைவனுடைய செயல்பாடு எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதிலே நம்மை இணைத்துக் கொள்வது இறை வழிபடுதல். இறைவன் வழி என்றால் பாதை, பயணம். அந்த இறைவனின் பாதையிலே, இறைவனின் பயணத்திலே என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்பதுதான் இறை வழிபடுதல். அதுதான் இறை வழிபாடு. எனவே உண்மையான இந்த இறை வழிபாட்டை அறியாமல் புறக்கணித்துவிட்டு
வெறும் சடங்கு, சம்பிரதாயங்கள், மந்திரங்கள், திருவிழாக்களை மட்டுமே நிகழ்த்தி இந்த சமுதாயம் பெற்ற நன்மை என்ன என்பதை மக்கள் சிந்திக்க வெறுக்கிறார்கள். மறுப்பது மட்டுமல்ல, வெறுக்கிறார்கள். அதாவது எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு இறைவனே ஒரு நல் வாய்ப்பை நல்கினான். இறைவனை வணங்குவதற்கும் வணங்காததற்கும் என்ன பேதம் கண்டோம் வாழ்க்கையிலே என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வதற்கு இறைவனே ஒரு நல்வாழ்ப்பை நல்கினான். அதான் கொரோனா லாக்டவுன். இந்தியாவிலே கிட்டத்தட்ட 4 மாதங்கள் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடப்பட்டு விட்டன. யாரும் உள்ள போக முடியல, வணங்க முடியவில்லை, வழிபாடு நடத்த முடியவில்லை. பிரதோஷ வழிபாடு, ஏகாதசி வழிபாடு, அது இது 6 கால பூஜை ஏதோ நடத்திட்டு இருந்தாங்க. பாவம் குருக்கெல்லாம் தட்டுல காசு இல்லாம 6 மாசம் 4 மாசம் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலே என்ன லாப நட்டம் நிகழ்ந்தது? என்ன பெற்றோம், என்ன இழந்தோம்? எல்லாரும் சாப்பிட்டோம், எல்லாரும் தினசரி குளிக்கவும் உடை உடுத்தவும் எல்லாம் வசதி நடந்தது. எது குறைந்து போனது? யாராவது வறுமையில வாடி செத்து போனாங்களா? கொரோனா பீரியட்ல சாப்பாட்டுக்கு இல்லை என்று பிச்சைக்கார கூட சாகல. அப்படி என்றால் இறைவன் நம்மை காப்பாற்றுகிறானா இல்லையா? 4 மாதம் வணங்காமல இருந்தும் எல்லாம் நடந்தது என்றால் திருமணங்கள் கூட நடந்ததுங்க. 50 பேர் லிமிட்டடு கெப்பாசிட்டியோட திருமணம், இறப்பு எல்லாமே நடந்தது. அப்போ இறைவனை வணங்காமலேயே 4 மாதங்கள் எல்லாம் நடந்தன என்றால் ஏன் இதை போல் ஆண்டு முழுவதும் நடக்க முடியாது? அப்போ சிந்திக்க மறுப்பது மட்டுமல்ல, வெறுக்கின்ற மக்கள் யதார்த்தத்தை நெருங்குவதற்கே பயப்படுகிறார்கள். சத்தியவான் எவனும் என்னை குறித்து சாட்சி தர வருகின்றான் என்பார் இயேசுபிரான். அப்ப யாரு இறைவனை நம்புவாங்க? தெய்வத்தை உண்மையாக அறிந்தவர்கள், தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே இதை மனதார சிந்திப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையிலேயே நிரந்தர லாக்டவுன் தான் பொருத்தமான வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு நிரந்தர லாக்டவுன் அதான் பொருத்தமான வாழ்க்கை. அளவான உழைப்பு, அளவான உணவு, அளவான திருவிழா கிடையாது, சடங்குகள், கல்யாணம், இறப்பு போன்ற அளவான சடங்குகள். அப்போ எல்லா வளங்களும் நிறைவாக அனைவருக்கும் கிட்டக்கூடிய ஒரு சிக்கனமான வாழ்க்கை தான் இந்த லாக்டவுன். ஸோ இது எப்பவுமே இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் போல. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் இறை நீதியினுடைய சீர்மை நமக்கு தெரியும். எவ்வளவு துல்லியமாக இயற்கை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ எத்தனையோ விபத்துகளை, ஆபத்துகளை கடந்துதான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப யார் வாழ வைக்கிறார்கள்? இயற்கை. அதுக்கு இறைவன் தெய்வம் என்ற உருவத்தை கொடுக்க வேண்டாம். இயற்கை. அதாவது வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் பகவத்கீதையிலே உண்டு. நாம் சந்திக்கின்ற எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் காரணம் இறைவன் அல்ல. யார்? இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. இது எங்கேயாவது யாராவது உபன்யாசகர்கள் எடுத்து பேசுறாங்களா பாருங்களேன். அவனுக்கு சௌகரியமா மொத்த பகவத்கீதையும் எடுத்துக்கிட்டு ஆத்மா பரமாத்மா, ஆத்மா பரமாத்மான்னு கூவிக்கிட்டு போவானே தவிர, நானும் சில பகவத்கீதை நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். முழுமையாக 700 ஸ்லோகங்களை பேசிய சொற்பொழிவே கிடையாதுங்க. எனக்கு தெரிந்த 50 ஆண்டுகளாக 700 ஸ்லோகங்களுக்கும் விளக்கம் சொன்ன சொற்பொழிவாளர்கள் கிடையாது.
ஏதோ கர்மயோகம் என்றான், ராஜயோகம் என்றான், பத்மயோகம் என்பான், ஞான கர்ம சன்னியாசம் என்பான். எந்த யோகத்துக்கு போனாலும் ஆத்மாவை பத்தி பரமாத்மா பத்தி அடப்பண தவிர அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடா. இது ராஜயோகம், இது அக்ஷர பிரம்ம யோகம், இது குணத்திரை விபாக யோகம். இதுல இந்த சப்ஜெக்ட் தான் டீல் பண்ணிருக்கு. இதான் பேசணும். எனக்கு தெரியாது எந்த அத்தியாயத்துல என்ன சப்ஜெக்ட் டீல் பண்ணிருக்குன்னே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சாப்டர் எடுத்துக்க வேண்டியது, ஒரு வாரத்துக்கு நிகழ்ச்சின்னு சொல்ல வேண்டியது, ஆத்மா பரமாத்மா பத்தி மொத்தத்தில் அடிக்க வேண்டியது. எல்லா சாப்டருக்கும் ஒரே விளக்கம் தான். எப்படி விளங்கும்? எனவே முக்கியமான ஸ்லோகங்கள். என்னுடைய உருவம் மாயமானது, அந்த மாய வடிவிலே நான் பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன், எங்கும் நிறைந்த என்னை அறியாத அறிவிலிகள். ஒவ்வொரு கோயிலும் வைக்கணும். எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள் சிறு சிறு உருவங்களிலே இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றார்கள். இந்த ஸ்லோகத்தையும் எல்லா கோவிலையும் எழுதி வைக்கணும். அதை கட்டாயமாக்கணும். அது படிச்சாலும் திருந்துவாங்களான்றது ஒரு இருந்தாலும் ஏதோ ஒரு யாராவது சில பேர் திருந்த மாட்டாங்களா? அப்போ இறைவன் எதையும் நிச்சயிப்பது இல்லை, இயற்கை தான் நிச்சயிக்கிறது. ஏன்னா தெய்வ நீதி தான் இங்கே இயற்கை சட்டம், லா ஆஃப் நேச்சர். அப்ப இயற்கை சட்டம் தான் இயற்கை என்ற இந்த பிரபஞ்சத்திற்குள் இயங்குகின்ற அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய செயலுக்கத்தக்க விளைவு என்பதும் அதனுடைய சட்டத்திற்கு உட்பட்டதுதான். அப்ப இயல்போக்க விதி, இயற்கை விதி, செயல்விளைவு விதி என்ற மூன்றும் தெய்வ நீதிக்குள் அடக்கம். அப்ப தெய்வ நீதிக்கு காரணம் என்ன? இறைவனின் பேரறிவு. அறிவாக இருக்கின்ற வரைக்கும் சட்டம் இல்லை, விதி இல்லை. அறிவே இயக்கத்தில் வந்த பிறகுதான் விதி பிறக்கிறது. விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. சுத்தவெளியிலிருந்து இயக்கம் பிறந்த போதே விதியும் பிறந்தது. விதி பிறந்ததால் இயக்கம் பிறந்தது. ரெண்டையும் பிரிக்க முடியாது. ரெண்டு கண்கள் மாதிரி. விழியரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். அது மாதிரி விதியையும் இயக்கத்தையும் பிரிக்க முடியாது. எது முதல்னு சொல்ல முடியாது. சைமல்டேனியஸ்லி இயக்கம் பிறந்த போது விதியும் பிறந்தது. விதி பிறந்ததால் இயக்கம் பிறந்தது. ரெண்டும் ஒன்னேதான். அதனால் அந்த விதி மூலம் என்ன? அறிவு. அப்ப அதே அறிவு அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற போது, என்னையும் ஆள்கின்ற போது, எனக்கு தேவையானவற்றை இறைவன் தரமாட்டானா? இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இறைத்தாலும் போகேன் இனி. இது பக்தி. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன் என்ற இறைவன் என்னுடைய கருணை இருக்கின்ற போது நான் இருக்கின்ற இடத்துக்கு உணவு கிடைக்காதா? கிடைக்கலன்னா பரவாயில்ல, உடம்பு விளைச்சி போனா போகட்டும். அவனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன வந்தது? நான் யார்? அவன் தான் நானாக இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தேவையான ஆற்றலை வழங்குகின்ற இறைவன் என்னுள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு தேவையானவற்றை தரமாட்டானா? விவேகானந்தர் சொல்றார், கடந்த 12 ஆண்டுகளாக அடுத்த வேலை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் வாழ்ந்திருக்கிறேன். வாழ்ந்து பார்த்து ப்ரூஃப் கொடுக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம், ஒரு வேலை 2 வேலை இல்லை, 12 ஆண்டுகள் அடுத்த சாப்பாடு எப்படி வரும் என்று சிந்திக்க வாழ்ந்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தேவையான அனைத்து வளங்களையும் தருவது தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அப்படி இருக்கிற போது நாம ஏன் போய் தேடி தேடி அலைகிறோம்? பகவத்கீதையில ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. அர்ஜுனா, உன்னுடைய கடமை என்னை அறிவது, என்னுடைய கடமை உன்னை காப்பது. நீ என் வரை நானே பார்த்துக்கிறேன் போனேன்னா அப்புறம் நீ தான் சிக்கலை மாட்டிக்குவேன். என்னுடைய கடமையில் நீ குறுக்கிட்டால் நீ சிக்கலில் மாட்டுவாய்.
அதனால் உன்னுடைய கடமை என்ன? என்னை அறிவது, அதை மட்டும் பார். உன்னை காப்பது என்னுடைய கடமை, அதுல நீ குறுக்கிடாத. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க? இறைவன் கொடுப்பான்னு தான் காத்திருக்கிறாங்களா? திருப்பதிக்கு போவான், மாசம் மாசம், வருஷம் வருஷம், வார வாரம். என்ன சொல்றான்? திருப்பதி போய் வர்றதுனால செல்வம் கொழிக்குதுங்க, பகவானுடைய கடாட்சம், நான் இப்படி நல்லா இருக்கிறேன்மா. ஏய், முதல்ல உனக்கு பணம் எப்படி வருதுன்னு சொல்லு. அது ஆண்டவன் தந்ததா இல்ல நீ திருடுதான்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆண்டவன் தந்தது ஓரளவு. இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு என்று கேட்டார் கண்ணதாசன். இந்த திருட்டு காசுக்கு பேரு தெய்வ கடாட்சம்னு மூலாம் போசறான். எனவே இறைவனின் கடமையில் குறுக்கின்ற மக்களே அதிகம். யார் குறுக்கிட மாட்டாங்க? தெய்வத்தை அறிந்து விட்டால் தெய்வனை எதில் குறுக்கிட மாட்டாங்க. வேண்டது கூட தேவையில்லைங்க. கஷ்டத்தை கொடுக்குறியா கொடு, என்னுடைய பதிவுக்குத்தானே நீ விலை தரப்போற. நல்லதை கொடுக்குறியா நன்றி, விருந்து கொடுக்குறியா நன்றி, பட்டினி போடுறியா அதுக்கும் நன்றி என்று எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம்தான் உண்மையான பக்தி. பக்தி என்னங்க? நம்பிக்கை தானே. அப்ப இறைவனை நம்புபவன் அவனிடத்துல ஐயம் கொள்ள மாட்டான், எதையும் கேட்கவும் மாட்டான். அதனால்தான் சொல்லுவேன், இந்த பக்தர்களே உண்மையான நாத்திகர்கள். ஏன்னா கடவுள்கிட்ட கேட்காத ஒரு பக்தன் கூட கிடையாது, கேட்டு சரி முடிஞ்சு போச்சுன்ற பக்தனும் கிடையாது. பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பான். பிச்சைக்காரனுக்கு பேர் பக்தன். பிச்சைக்காரனுக்கு பேர் பக்தன், நிரந்தர பிச்சைக்காரன். ஒரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லவே மாட்டான். இவனுடைய தேவைகள் முடியவே முடியாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், சாகும்போது கூட இன்னும் கொஞ்ச நாள் சாகாம தள்ளி போய் இறைவான் கேட்பான். காப்பாத்து இறைவான்ற. என்னத்தை காப்பாத்துறது? இது வரைக்கும் பண்ணது என்ன வேலையாமா? எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான அறிவை தருவதுதான் உயர்ந்த தொண்டு. எந்த ஒன்றை அறிந்துவிடில் எல்லாவற்றுக்கான காரண காரியங்கள் புரியுமோ அதுதான் காந்த தத்துவம், அதுதான் இறை தத்துவம். அதை அறிவிக்கின்ற தொண்டை மகிழ்ச்சி செய்து வந்தார்கள். அவருடைய சீடர்களாக நாம் இந்த தொண்டை ஏற்றுக்கின்றோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்று வரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைந்திடில். அதேதான் அந்த வார்த்தை உங்க நெஞ்சு பொறுக்குதில்லை. அதுல வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஐயா. அருமை அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து காந்த தத்துவ ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் ஞானாசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருள் பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். பாடல்களை பாட அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல்,
நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாமுயிர்குடல்களில். மனமாமுயிர்குடல்களில் அதிவுயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கி பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.